வணக்கம். நம்மோட சிறகடிக்க அசரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. மீனா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல மீனா, தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த முத்துவும் கேட்டிருக்கேன். இங்கே மீனா அது எங்கே விடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க, ஆனால் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க மட்டும் நல்லாவே தெரியுதுங்க அப்படின்னு இந்த மீனாவை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆமாம் மீனா, அந்த விஷயத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு முத்துவும் கேட்டிருக்காங்க. ஆப்பு மீனா அது சரிங்க, நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மீன் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு முத்தந்து இல்லை மீனா, அவங்க கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க, ஏன்னா நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நம்ம எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சி இல்லை உண்மையை நம்ம சொல்ல வச்சிருந்தோம் மீனா அப்படிங்கிற முத்து கேட்டு இருக்காங்க. ஆப்பு மீன் அது சரிங்க, சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், எனக்கு இந்த வெளியில் போனோம், கொஞ்சம் கூட்டு போய் விடுறீங்களா அப்படிங்கிறது மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரி மீனா எங்கே போகலாம்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா அந்த மாதிரி போவாங்க போவோம்ல, ஸோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பமுத்து வந்து சரி மீனா சொல்லிங்கிறது 2 பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. போகும்போது இங்கே கரெக்டாக மீனா வந்து ஸோ அவங்கள பார்க்குறாங்க. எங்கெங்க அங்கே பாருங்கள் அந்த அம்மா அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பமுத்து என்ன மீனா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எங்கே காரை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பமுத்து வந்து காரை நிப்பாட்டும் போது இங்கே மீனா வந்து இறங்கி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க இங்கே மிஸ் ஆயிடுறாங்க. இங்கே மீனா அது எங்கே இப்போ தாங்க அவங்கள பார்த்தேன், அவங்க கண்டிப்பாக இங்கே தாங்க இருக்கணும் அப்படிங்கிற மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பமுத்து வந்து உண்மையை நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா அது ஆமாங்க நான் அவங்கள தான் பார்த்தேன் அப்படிங்கிற மீன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்துங்க முத்து வந்து சரி மீனா வா இங்கே தான் இருப்பாங்க, நம்ம எங்கேயா தேடி பார்ப்போம் அப்படிங்கிற 2 பேருமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்பந்து நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவையும் சரி இங்கே முத்து மீனாவும் பார்த்துட்றாங்க. அங்கே பாரு மீனா அங்கே இருக்காங்க பாரு அப்படிங்கிற முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்து மீனா வந்து பார்த்துட்டுங்க வாங்க அப்படிங்கிற போயிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க வந்து முத்து மீனாவும் பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சியில் அகழ்ந்து போயிடுறாங்க. ஐயோ யார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்க கண்ணில் மாட்டிட்டோமே, இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்பந்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனா அது ஏமா எதுக்குமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் நீங்களாக போனீங்க அப்படின்னு மீனா அவங்க கேட்டுருக்காங்க. ஆப்பந்து அவங்க இது எதுவுமே சொல்லாமல் சண்டாந்துட்டு இருக்காங்க. முத்து வந்து நானும் போனால் போதும்னு சொல்லிட்டு நானும் விட்டு இருந்தான், ஏங்க நீங்கள் எந்த அளவுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க, நாங்கள் என்னதாங்க பண்ணோம் அப்படின்னு இந்த மீன் முத்துவும் கேட்டுட்ருக்காங்க. ஆப்பந்து அவங்க வந்து தம்பி அப்படிலாம் பேசாது தம்பி, உன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்பந்து முத்து வந்து சரிங்க அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் போனீங்க, எதுக்கு எங்களை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு முத்து உங்ககிட்ட இருக்காங்க. ஆப்புந்து அவங்க இது இல்லைங்க தம்பி அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதோ உண்மையை மறைக்கிறீங்க நல்லாவே தெரியுது, அந்த உண்மையை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க இது கேட்ட உடனே ஆஹா என்னடா அது திருப்பி இந்த அழிக்கு வராங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு இருந்துட்டு இருக்கும்போது இங்கே முத்துங்க பாருங்கள் மரியாதை சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏதோ மறைக்கிறீங்க அது மட்டும் நல்லாவே எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து அவங்க இல்லைங்க தம்பி நான் உண்மையை மறைக்கிறேன் தான், ஆனால் இப்போது என்னால் அது எந்த உண்மையும் சொல்ல முடியாது, நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முத்து வந்து என்னங்கம்மா நீங்கள் இப்படி மொட்டையாக சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், நீங்கள் கிறிஸ்டி விஷயத்தில் ஏதோ உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஆஹா டவுட் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கேயுமே நான் இங்கே பாருங்கள், நீங்கள் உண்மையை சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் சால்வ் ஆகிடலாம்ல, ஸ்கூலில் போய் கேட்டால் உங்கள் பொண்ணு வந்து ஊருக்கு கூப்பிட்டு போய்ட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே தனியாக சுற்றிட்டுருக்கீங்க ஒன்றும் எனக்கு புரியல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புந்து அவங்க இங்கே பாருங்கள் தம்பி நான் தனியாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் என் பொண்ணு வந்து என் பேரனா கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டா அவ்வளோதான், இனிமேட்டு பேரெல்லாம் என் கூட இருக்க மாட்டான், நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முத்து வந்து என்னவா நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது வேறம்பா பேசுகிறது நான் உண்மையை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா நீங்கள் வேறு ஏதோ உண்மை மறைக்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு முத்து கேட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து இங்கே பார்ப்பா என்னால் இந்த விஷயத்த சொல்ல முடியாது, அதுவும் இல்லாமல் இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் கிடையாது, அந்த சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து அது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க தம்பி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புங்க மீன் அந்த பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சரி விடுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மீனவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து சரிம்மா இப்போதுக்கு நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வாங்க என் கூட அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு தாங்க இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து இந்த ஏமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு 3வது மனுஷன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு தாங்க இல்லைங்க தம்பி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே மீன் அந்த பரவாயில்லைங்க அவங்க விட்டோம் அவங்க எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு முத்துவும் கூட்டிகிட்டு வராங்க. ஆப்பு முத்து என்ன மீனா அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நீ பாட்டுன்னு வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன மீனா அப்படி சொல்லி இந்த மீன் முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பு மீன் அந்த பரவாயில்லைங்க அவங்க மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது, அந்த விஷயத்த நம்ம கூட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, யாரோ சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரி மீனா இப்போ என்ன பண்ணுறது, அவங்கள பார்த்துட்டு நம்ம அந்த உண்மையை வாங்காமல் வரோமே அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காங்க.
ஆப்புங்க மீனா அது அதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்களே ஏதோ உண்மை இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்களே இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு மீனா அவங்க கேட்டுருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரி மீனா அதுக்கு நம்ம அப்படியே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அதுக்குன்னு டைம் வரும் நம்ம அப்போ கேட்போம் அப்படின்னு மீனா கேட்டிருக்காங்க. ஆப்பு முத்து வந்து எதோ சொல்கிறேன் ஆனால் நீ எதை நினச்சி சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு முத்து கேட்டிருக்காங்க. ஆப்புந்துக்கு மீனா வந்து சரிங்க வாங்க நம்ம பூ வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு இந்த முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பு முத்து வந்து சரி வாங்க அப்படின்னு இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு ஸோ கிளம்பியும் போகிறாங்க. முத்து வந்து மீனா விட்டுட்டு ஸோ காசு எடுக்க முத்து கிளம்பி வராங்க. செல்வம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே தெரியலடா அந்த அம்மாவை பார்த்தேன் பார்க்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உண்மை இருக்குது ஆனால் அந்த உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளே நான் மாட்டிகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் செல்வம் வந்து டே விட்ரா நீ ஏன்டா மூணாவது மனுஷங்க பிரச்சனை நீ மண்டல ஏற்றிட்டு இருக்க உன் பிரச்சனை பார்க்குறக்கே உன்னால் முடியல எதுக்கு மற்றவங்க பிரச்சனைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பன் முத்து இல்லைடா அந்த சின்ன பையன்டா அவனை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்குது அம்மா பாசம் கிடைக்காம பாவம் அந்த பையன் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து கேட்டிருக்காங்க. ஆப்பன் செல்வம் புரியுதுடா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க நம்மக்கிட்ட எந்த விஷயம் சொல்லக்கூடாத மாதிரி நினைக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு செல்வம் கேட்டிருக்காங்க. ஆப்பு முத்து வந்து அதான்டா நீ சொன்ன மாதிரி தான் மீனாவும் சொல்லிட்டு இருக்கா அதனால சரி போனா போய்ட்டு நம்ம என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்டாக இருக்கேன் அப்படின்னு முத்து கேட்டிருக்காங்க. ஆப்புங்க செல்வம் வந்து சரி இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு செல்வம் கேட்டிருக்காங்க. ஆப்புங்க நடக்குது இங்கே வித்யா வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை புக் பண்ணிட்டு ஸோ அந்த வழியாக போகிறாங்க. இதை வந்து முத்து பார்க்குறாண்டி இது அந்த பார்லமோட ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு முத்துவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்புங்க கரெக்டாக கிறிஷோட மூஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது என்னடா அது கிறிஷ் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு முத்து வந்து உடனே கார் எடுக்கிறாங்க. செல்வம் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஃபஸ்ட்டு ஏறு காரில் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு செல்வம் உடனே ஏறிட்டு முத்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பார்லமா இருக்குல்ல பார்லமோட ஃப்ரெண்டு வந்து கிறிஷை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுட்டு ஆட்டோவில் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு செல்வம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா நீ வந்து இந்த பிரச்சனை இருக்கனால உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம்டா அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு முத்து வந்து அதெல்லாம் இல்லைடா நான் உண்மையை பார்த்தேன்டா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு செல்வம் சரி அப்போ இந்த ரோட்டை தானே போயிருப்பாங்க வா நம்ம போய் பிடிப்போம் அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்புன்னு முத்து வந்து சரி போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு முத்து வந்து ஸோ அவங்க பிடிக்கிறதுக்காக ஸோ போகிறாங்க. போனோன்னா இங்கே கரெக்டாக ஸோ ஆட்டோக்கு முன்னாடி காரை வந்து நிப்பாட்டுறாங்க. யாராவது அப்படின்னு வந்து ஸோ வித்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்புன்னு நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ முத்து வந்து காரில் விட்டு இறக்குறத பார்த்து இங்கே வித்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஐயோ போச்சு போ அப்படின்னு இது வித்யாவும் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே கிருஷ்ணன் வந்து முத்து அங்கிள் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. கிருஷ் வாய முடிட்டு அப்படிங்கிறது வித்யாவும் கேட்டிருக்காங்க. அப்போதுங்க முத்து வந்து வரதை பார்த்து இங்கே வித்யாவுக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறது வித்யாவும் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.